ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி ஜங்ஷன் தான் வந்திருக்கோம். இன்றைக்கி காரைக்குடியில் ஈவினிங் டைமில் சூப்பரான கிளைமேட்டாக இருக்குது. நம்ம காரைக்குடியில் ஸ்டேஷன் ரீடெவலப் பண்ணால் ஃபுல்லாக முடித்து காரைக்குடி ஸ்டேஷனே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நம்ம காரைக்குடியிலேருந்து எந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 16104 ராமேஸ்வரம் டு தாம்பரம் எக்ஸ்பிரஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி தான் நம்ம ராமேஸ்வரம் டு தாம்பரம் எக்ஸ்பிரஸ்க்கு 3 ஸ்டாப்பிங் புதுசாக கொடுத்துருக்காங்க. பேராவூர்ணி, அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை. இந்த 3 ஸ்டாப்பிங்கும் இன்னையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 3 ஸ்டேஷன்லேயும் செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி நம்ம விளாகில் பார்க்கலாம். Attention please. Train number 16104 Rameswaram Tambaram Express via Pattukottai Thiruvarur Junction is expected to arrive on platform number 4 around 18 hours 50 minutes. பயணிகள் கவனத்திற்கு வண்டி எண் 1610 ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் வழி பட்டுக்கோட்டை திருவாரூர் ஜங்ஷன் 18 மணி 50 நிமிடங்களுக்கு நடைமேடை 4 வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரி நேம் போர்டில் லைட் வச்சுருக்க நான் இங்கே தான் கைஸ் பார்க்குறேன். காரைக்குடி ஜங்ஷனில் தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நம்ம எந்த கோச்சில் ட்ராவல் பண்ண போகிறோம்னா B3 தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம பாம்பன் எக்ஸ்பிரஸ் ஒரு 7 நிமிஷம் டிலேவோட 6:57க்கு காரைக்குடி ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிருக்குது. சுத்தமாக இடம் இல்லை. நல்ல வேலை புக் பண்ணிட்டோம். பத்து நிமிஷம் டிலேவோட 7:05க்கு நம்ம காரைக்குடி ஜங்ஷன்லேருந்து கிளம்பியிருக்கோம். அடுத்த ஹால்ட் வந்து பார்த்திங்கன்னா அறந்தாங்கி தான். எனக்கு இன்றைக்கி லக்கில் B3 கோச்சில் ஒரே ஒரு சீட் இருந்துச்சு கைஸ். நான் நேற்றே தட்கலில் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஸ்லீப்பரில் கிடைக்கல. அதுக்கப்புறம் இன்றைக்கி மதியானம் 2:30க்கு மேலே தான் வந்து சரி சும்மா எடுத்து பார்ப்போம், ஏதாச்சும் ஒரு சீட் இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தேன். கரண்ட் அவைலபிலிட்டியில் B3யில் ஒரே ஒரு சீட்டு நமக்காகவே இருந்துச்சு. அதனால் டக்குன்னு புக் பண்ணிட்டேங்க. ஏன்னா லக்கில் ஒரே ஒரு சீட் கிடச்சிருக்கு. அறந்தாங்கிக்கு நம்ம ஒரு 7 நிமிஷம் டிலேவோட 7:27க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். அறந்தாங்கியில் அண்டர்சவுடுக்கு செம்ம கூட்டம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம அறந்தாங்கி ஸ்டேஷன் பேராவணி ஸ்டேஷன் மாதிரி இல்லை. பேராவணி ஸ்டேஷனில் வேறு 2 லைன் தான் இருக்குது. இதில் 3 பிளாட்ஃபார்ம் 3 லைன் இருக்குது. நம்ம பேராவணியை விட கொஞ்சம் பெரிய ஸ்டேஷன் தான். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:29 ட்ரெயின் இங்கேருந்து கிளம்பிடுச்சு. அறந்தாங்கியில் பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் எல்லோரும் கேட்டுட்டு இருந்தீங்க. வாங்க இப்போ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் ஒன்றும் எக்ஸ்டெண்ட் பண்ணலை. செகண்டு தேர்டு பிளாட்ஃபார்ம் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த எக்ஸ்டெண்ட் பண்ண பிளாட்ஃபார்ம். ஒன்றுமே தெரியல. அறந்தாங்கியில் இன்னைக்கு எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணல. நம்ம பேராவணியில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பாம்பன் எக்ஸ்பிரஸ் ஆயங்குடி ஸ்டேஷனை 110 km/h சும்மா சூப்பராக ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்குது. இதுக்கு அடுத்த ஸ்டேஷன் நம்ம பேராவணி தான். நம்ம பேராவணியில் செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பேராவணிக்குள்ளே என்ட்ராக போகிற மக்களே. இது வந்து பார்த்திங்களா, இதான் பேராவணியில் இருக்க நீலகண்ட பிள்ளையார் கோயில். இந்த கோயில் தான் இங்கே இருக்க ஃபேமஸான கோயில். 20 வருஷம் கழித்து ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்ம பேராவணியில் அடி எடுத்து வைக்கிது. நம்ம பேராவணியில் திருவாரூர் டு காரைக்குடி லைனை பற்றி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். மீட்டர் கேஜ் லைனில் நம்ம திருவாரூர் டு காரைக்குடி லைனில் ரன் ஆகிட்டு இருந்த ஒரே ட்ரெயின் காரைக்குடி டு சென்னை எக்மூர் டு காரைக்குடி கம்பன் எக்ஸ்பிரஸ் தான். 2005 இந்த கம்பன் எக்ஸ்பிரஸ் சர்வீஸை ஸ்டாப் பண்ணுறாங்க. எதுக்காகனா நம்ம திருவாரூர் டு காரைக்குடி லைனில் மீட்டர் கேஜ்லேருந்து ப்ராட் கேஜ் லைனாக சேஞ்ச் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கான சரியான நிதி இருக்காமல் லேட்டாகி கரெக்டாக 2012 தான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
2012 ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி 2017 கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா தான் திருவாரூர் டு காரைக்குடி பேசஞ்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நைட் டைமில் சரியான கேட் கீப்பர் இல்லைன்னு அந்த ப்ராப்ளம்னால நியூ ட்ரெயின்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறமெல்லாம் ஏப்ரல் 8, 2023 அன்றைக்கி தாம்பரம் டு செங்கோட்டை, செங்கோட்டை டு தாம்பரம் ட்ரை வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 17, 2023 அன்றைக்கி வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம், எர்ணாகுளம் டு வேளாங்கண்ணி பை வீக்லி எக்ஸ்பிரஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 2 ட்ரெயின்ஸுக்குமே நம்ம பேராவூரணி ஸ்டாப்பிங் இல்லாமல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸுக்கு ஸ்டாப்பிங் வாங்கிட்டாங்க. ஆனால் செங்கோட்டை வண்டிக்கு 2 வருஷம் ஆகி ஸ்டாப்பிங் இல்லாமல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் ஏப்ரல் 6, 2025 அன்றைக்கி தாம்பரம் டு ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் டு தாம்பரம் பாம்பன் எக்ஸ்பிரஸ் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இதுலேயும் ஒரு பெரிய ஷாக் கொடுத்தாங்க. பேராவூரணி, அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை இந்த 3 ஸ்டாப்பிங்குமே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு லாங் டைம் ரெக்வஸ்ட்டுக்கு அப்புறம் தான் பேராவூரணி, முத்துப்பேட்டை, அதிராம்பட்டினம் இந்த 3 ஸ்டாப்பிங்கும் இன்றைக்கி குடியரசு தினம் அன்றைக்கி கொடுத்துருக்காங்க. தாம்பரம் செங்கோட்டை அந்த வண்டிக்கும் பேராவூரணி ஸ்டாப்பிங் வந்துச்சு, பாம்பன் எக்ஸ்பிரஸுக்கும் பேராவூரணி ஸ்டாப்பிங் வந்துச்சு. நம்ம பேராவூரணியில் எல்லோரும் 20 வருஷம் கழிச்சு ஒரு ட்ரெயினை பார்த்தோன்னா எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பலூன்லாம் கட்டி ட்ரெயினை அலங்கரித்து நல்லா கொண்டாடுறாங்க. எனக்குமே இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. குடியரசு தினம் அன்றைக்கி நம்ம ஊர் ஸ்டாப்பிங் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பேராவூரணியில் செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சு நம்ம 7:54 இங்கேருந்து கிளம்பியிருக்கோம். இன்றைக்கி காரைக்குடியில் இந்த ட்ரெயின் லேட்டாக வந்தனால தான் லேட்டாக வந்திருக்கு. இந்த ட்ரெயினோட ஷெட்யூல்டு டைம் 7:43 வந்து 7:44 கிளம்பணும். தாம்பரமுக்கு இந்த ட்ரெயின் காலையில் 3:45 கொடுத்துருக்காங்க. ஆனால் 3:07 வந்து ரீச் ஆகிடும். தாம்பரம்லேருந்து ஈவினிங் 6:10 கிளம்புற ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் நம்ம பேராவூரணிக்கு மிட் நைட்டு 1:04 வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாம்பன் எக்ஸ்பிரஸ்க்கு பின்னாடியே செங்கோட்டை டு தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்துகிட்டு இருப்பான். நைட்டு 11:37 நம்ம பேராவூரணி வரும். தாம்பரம் டு செங்கோட்டை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் நம்ம பேராவூரணிக்கு காலையில் 3:30 வரும். இந்த ட்ரெயினில் மட்டும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். தாம்பரம் டு செங்கோட்டை வந்து செவ்வாய், வியாழன், ஞாயிறு இந்த 3 நாள் தாம்பரம்லேருந்து கிளம்புவோம். ஆனால் நம்ம பேராவூரணிக்கு வர்றது புதன், வெள்ளி, திங்கள் இந்த 3 நாள் தான் வரும் பேராவூரணிக்கு. தாம்பரம் செங்கோட்டை ட்ரெயினை டெய்லி விட சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் இன்னும் விடவே இல்லை. ஆனால் அந்த ட்ரெயின் மட்டும் டெய்லி ட்ரெயினாக வந்தால் இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பாம்பன் எக்ஸ்பிரஸும் செங்கோட்டையும் பேக் டு பேக் 2 டைரெக்ஷன்லையும் வந்துட்டு இருந்துச்சுன்னா கூட்டம் வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும். இந்த ட்ரெயினுக்கு பாதி, அந்த ட்ரெயினுக்கு பாதி போயிடும். அதனால் பாம்பன் எக்ஸ்பிரஸ்க்கு ரொம்ப கூட்டம் இருக்காது. இப்போ இந்த ட்ரெயின் மட்டும் ஒரே ஒரு ஆப்ஷனாக இருக்கனால தான் இந்த ட்ரெயினில் எவ்வளோ கூட்டம் வர்றதுக்கு காரணம். அன்ரிசர்வ்ட்லலாம் இந்த ட்ரெயினில் காலியாக வைக்க முடியாது. இது தான் கைஸ் நம்ம பட்டுக்கோட்டை ஓல்டு பஸ் ஸ்டாண்டு, அதாவது கரண்டாக ரன் ஆகிட்டு இருக்க பஸ் ஸ்டாண்டு தான். நம்ம பட்டுக்கோட்டை நியூ பஸ் ஸ்டாண்டை பிப்ரவரி 15 உதயநிதி ஸ்டாலின் வந்து திறந்து வைக்க போகிறாராம். அதுக்கப்புறம் இந்த ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸஸ் ரன் ஆகுமான்னு தான் தெரியல. ஆனால் இந்த ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் தான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடியே இருக்க ஒரு பஸ் ஸ்டாண்டு. ஒரு 400 மீட்டர் தான். டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் நடந்து போனீங்கன்னா ஈஸியாக பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சுன்னா 2.5 கிலோமீட்டர்லேருந்து 3 கிலோமீட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது வந்து பஸ்ஸில் போகணும், இல்லைன்னா ஆட்டோவில் போனால் 150 ரூபா 200 கேட்பாங்க. இன்றைக்கி நம்ம பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி இருக்க சிக்னல்லே நம்மளை நிறுத்தி வச்சுட்டாங்க. எதனாலனா இதுக்கு முன்னாடி போயிட்டுருக்க காரைக்குடி டு திருவாரூர் பேசஞ்சர் லேட்டாக போயிட்டுருக்குது. அந்த ட்ரெயின் அதிராம்பட்டினம் நம்ம கிராஸ் பண்ணி போகிற வரைக்கும் நம்மளை நிற்க வச்சுட்டாங்க. 15 நிமிஷம் டிலேவோட 8:17 நம்ம பட்டுக்கோட்டை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். நம்ம பாம்பன் எக்ஸ்பிரஸ்க்கு பேராவூரணி ஸ்டாப்பிங் வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே பட்டுக்கோட்டை வந்து தான் போயிட்டு இருந்தாங்க. பேராவூரணிலேருந்து பட்டுக்கோட்டைக்கு காரைக்குடி டு திருவாரூர் பேசஞ்சரில் வந்து 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் இந்த ட்ரெயினில் போயிட்டு இருந்தாங்க. இனிமேல் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, பேராவூரணிலேருந்தே ஏறிக்கலாம். பார்த்தீங்களா கூட்டத்தை? பட்டுக்கோட்டையில் எப்போவுமே கூட்டம் செம்மையாக இருக்கும் கைஸ், ஏறவே முடியாது. நல்ல வேலை கைஸ், நமக்கு 3rd ஏசியில் லக்கில் சீட் கிடச்சிருக்கு. இன்றைக்கி மத்தியானம் தான் கரண்ட் அவைலபிலிட்டியில் ஒரே ஒரு சீட் இருந்துச்சு, போட்டேன். இல்லைன்னா அண்டர்சர்வில் தொங்கிட்டு தான் வரணும். இன்றைக்கி நம்ம பாம்பன் எக்ஸ்பிரஸ் இன்ட்ரடியூஸ் ஆன டே அன்றைக்கி பட்டுக்கோட்டையில் செம்ம செலிப்ரேஷன் இருந்துச்சு. என்னோடய வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு தெரியும். இந்த ட்ரெயினோட இன்னவரல் டே அன்றைக்கி நம்ம விளாக் எடுத்து போட்டிருக்கோம். நம்ம வீடியோஸில் செக் பண்ணி பாருங்கள். நம்ம பட்டுக்கோட்டையில் இந்த ட்ரெயினுக்கான டிக்கெட் ஃபேர் பார்க்கலாம். இந்த ட்ரெயினில் நீங்கள் ராமேஸ்வரம்லேருந்து தாம்பரம் வரைக்கும் அண்டர்சர்வில் ட்ராவல் பண்ணுறதுக்கு 190 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸ்லீப்பரில் 350, 3rd ஏசியில் 950, 2nd ஏசியில் 1355. அடுத்து நம்ம பேராவூரணிலேருந்து டிக்கெட் ஃபேர் பார்க்கலாம். அண்டர்சர்வில் 135, ஸ்லீப்பரில் 245, 3rd ஏசியில் 660, 2nd ஏசியில் 935. அடுத்து இந்த ட்ரெயினில் பேராவூரணிலேருந்து ராமேஸ்வரம் போகிற டிக்கெட் ஃபேர் பார்க்கலாம். அண்டர்சர்வில் 90, ஸ்லீப்பரில் 175, 3rd ஏசியில் 505, 2nd ஏசியில் 710. இது தாங்க இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர். திருவாரூர் பேசஞ்சர் நம்ம பட்டுக்கோட்டை வர்றதுக்குள்ளே அதிராம்பட்டினத்தை விட்டு தாண்டினதுனால முத்துப்பேட்டையில் ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது. நம்ம ட்ரெயின் நிற்கிறதுக்கு பிளாட்ஃபார்ம் இல்லை. அதனால் திருவாரூர் பேசஞ்சர் முத்துப்பேட்டை போய் முத்துப்பேட்டையை கிராஸ் பண்ணி போகிற வரைக்கும் நம்மளை நிற்க வச்சுட்டாங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:29 ஆகுது. இப்போ தான் நம்ம பட்டுக்கோட்டையிலேருந்து கிளம்பியிருக்கோம். நம்ம 8:17 வந்து 8:29 தான் கிளம்பியிருக்கோம். இப்போவே 1/2 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. அதிராம்பட்டினம்லேயும் முத்துப்பேட்டையிலையும் செலிப்ரேஷன் இருக்குது. எவ்வளோ நேரம் லேட் ஆக போகுதுன்னு தெரில. நம்ம ட்ரெயினோட கோச் காம்போசிஷனை பட்டுக்கோட்டையிலே பார்க்கலாம். நம்ம ட்ரெயினில் இன்ஜினுக்கு அடுத்து 2 அண்டர்சர்வ்டு,
அதுக்கப்புறம் A1 ஒரே ஒரு செகண்ட் ஏசி, அதுக்கப்புறம் B1, B2, B3, B4, B5 5 தேர்ட் ஏசி, அதுக்கப்புறம் S1லேருந்து S6 வரைக்கும் 6 ஸ்லீப்பர் கோச்சு, அதுக்கப்புறம் 2 அண்டர்சர்வ்டு ஒரு SLRD கைஸ். டோட்டலாக 17 கோச்சு நம்ம ட்ரெயினில் இருக்குது. செங்கோட்டை ட்ரெயினே இதே கோச் கம்போசிஷன் தான். அந்த ட்ரெயினில் தேர்ட் ஏசிக்கு பதிலாக தேர்ட் ஏசி எக்கனாமிக் கோச் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இந்த ட்ரெயினுக்கும் அந்த ட்ரெயினுக்கு வித்தியாசம். இந்த 2 ட்ரெயின்ஸுமே இப்போ 17 கோச்சோடு தான் ரன் ஆகிட்டு இருக்குது. நம்ம திருவாரூர் காரைக்குடி லைனில் அறந்தாங்கி, பேராவூரணி, அதிரம்பட்டினம் இந்த 3 ஸ்டேஷன்லேயும் பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறமா தான் 17 கோச்சிலேருந்து 24 கோச்சஸாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அதிரம்பட்டினம்குள்ளே என்ட்ராக போகிறோம் கைஸ். அதிரம்பட்டினமில் இந்த கர்வு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதிரம்பட்டினம் ஸ்டேஷனுக்கு முன்னாடி இந்த கர்வு தான் ரொம்ப அழகாக இருக்கும் டே டைமில் பார்க்கும்போது. போன வருஷம் இதே நாள் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில. ஆனால் பேராவூரணி, அதிரம்பட்டினம், முத்துப்பேட்டை மக்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். நம்ம பாம்பன் எக்ஸ்பிரஸ் இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ராமநாதபுரம் டு தாம்பரம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ்ன்னு ஒன்று ஓடிச்சு. அந்த ட்ரெயினுக்கு இந்த 3 ஸ்டாப்பிங்குமே இருந்துச்சு. அந்த ட்ரெயின் கடைசியாக ரன் ஆன நாள் 26 ஜனவரி 2025. அதே நாளில் தான் இந்த வருஷம் 2026 நம்ம பாம்பன் எக்ஸ்பிரஸுக்கு இந்த 3 ஸ்டாப்பிங்கும் வந்திருக்குது. ரிபப்ளிக் டே அன்னைக்கு இந்த 3 ஸ்டாப்பிங் வந்தது. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் ஆகிடுச்சு. அதிராம்பட்டினம்லேயும் நம்ம பாம்பன் எக்ஸ்பிரஸை பார்த்தோன்னா எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா இவங்களுமே நம்ம பேராவூரணி மாதிரி தான் 20 வருஷம் கழித்து ஒரு ட்ரெயின் அவங்க ஊருக்கு வருது. இது வரைக்கும் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் மட்டும்தான் பேராவூரணி, அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டையில் நின்று போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி தான் ஒரு பெர்மனன்ட் ட்ரெயின் அவங்க ஊரில் நிற்கிது. ஆனால் ஒரே ஒரு பேட் நியூஸ் தான் இவங்களுக்கு. இதுக்கு பின்னாடி வர செங்கோட்டை டு தாம்பரம் வண்டிக்கு அதிராம்பட்டினம் ஸ்டாப்பிங் கொடுக்கல. அந்த ட்ரெயினுக்குமே ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நம்ம பேராவூரணி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அதிராம்பட்டினம் கொடுக்கல. ஆனால் அதை விட சூப்பரான வண்டி இந்த வண்டி தான். இந்த வண்டியை எல்லோரும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. அதிராம்பட்டினமில் பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கு எந்த அளவுக்கு முடிச்சிருக்காங்கன்னு ட்ரெயின் இங்கேருந்து கிளம்பும்போது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் தான் ஆல்ரெடி ஒர்க்கு போயிட்டு இருந்துச்சு. நம்ம பொங்கலுக்கு முன்னாடி திருவாரூர் காரைக்குடி பேசஞ்சரில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்துருந்தோம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு முடிச்சிருக்காங்கன்னு. கரெக்டாக இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:49 ஆகுது. 8:49க்கு அதிராம்பட்டினம்லேருந்து நம்ம கிளம்பிட்டோம். அதிராம்பட்டினமுக்கு அடுத்து அடுத்த நியூ ஸ்டாப்பிங் முத்துப்பேட்டை கைஸ். வாங்க முத்துப்பேட்டையில் எப்படி செலிப்ரேஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் ஒரு ஹாப்பியான விஷயம் என்னென்னா, நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே பஸ்ஸஸே இல்லாத ஏரியா தான் பேராவூரணி, அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை இந்த 3 ஏரியாவுமே. இந்த 3 ஏரியாவுக்கும் தாம்பரம் டு ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் டு தாம்பரம் 2 எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கிடச்சது ரொம்பவே ஹாப்பி தான். இது வரைக்கும் தான் முன்னாடி இந்த பிளாட்ஃபார்ம். இதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ண பிளாட்ஃபார்ம் பாருங்கள். இதுதான் அந்த எக்ஸ்டெண்ட் பண்ண பிளாட்ஃபார்ம். ஆளுங்க நிற்கிறாங்க பார்த்தீங்களா. நைட் டைம்னால சரியே தெரியல. ஆனால் இதான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. இன்னும் சிமெண்ட் போட்டு ரெடி பண்ணாமல் இருக்காங்க. செகண்ட் பிளாட்ஃபார்ம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. முத்துப்பேட்டைக்குள்ளே என்ட்ராக போகிறோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:02 ஆகுது. வாங்க நம்ம முத்துப்பேட்டையில் செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மக்களே வெடி வெடித்து கொண்டாடுறாங்க மக்களே. ட்ரெயின் உள்ளே என்ட்ராகும்போது வெடி வெடிக்கிறாங்க. நம்ம பேராவூரணி, அதிராம்பட்டினம் விட கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. முத்துப்பேட்டைக்குமே நான் சொன்ன ஹிஸ்ட்ரி தான். 20 வருஷம் கழிச்சு ஒரு டெய்லி ட்ரெயின் கிடச்சிருக்கு. எல்லோரும் மைண்ட்லேயும் ஓடிக்கிட்டு இருக்கோம், எத்தனை வருஷம் கனவு இன்றைக்கி தான் நிறைவேறி இருக்குது அப்படின்னு. எங்களுக்குமே அப்படி தான் தோணுச்சு. பேராவூரணிலையும் சரி, அதிராம்பட்டினம்லையும் சரி, இங்கே முத்துப்பேட்டையிலையும் சரி, எல்லாருக்குமே அதே தான் தோணியிருக்கும். முத்துப்பேட்டையில் அவ்வளோவா கூட்டம் இல்லை, இருந்தாலும் ரிசர்வேஷனில் கூட்டம் இருக்குது. இப்போ தான் எனக்கு புரியுது ஸ்லீப்பரில் டக்கில் எப்படி வேகமாக புக் ஆச்சுன்னு. நம்ம பேராவூரணி, அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டையிலாம் டக்குன்னு புக் பண்ணியிருக்காங்க. அதனால தான் எனக்கு நேற்று ஸ்லீப்பரில் கிடைக்காம போயிடுச்சு. சரி பரவாயில்ல, இன்றைக்கி கரண்ட் அவைலபிலிட்டியில் தேர்ட் ஏசியில் ஒரே ஒரு சீட் கிடச்சிருச்சு. முத்துப்பேட்டையிலேருந்து 9:06க்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி நம்ம ட்ரெயின் காரைக்குடிக்கு ஒரு 10 நிமிஷம் டிலேவாக வந்ததுனாலையும், காரைக்குடி டு திருவாரூர் பேசஞ்சர் பட்டுக்கோட்டைக்கு முன்னாடி 1 மணி நேரம் நின்றுட்டு போயிருக்கு, லேட்டாக போயிருக்குது. அதனாலையும் எல்லா இடத்துலையும் நமக்கு செலிப்ரேஷன் இருந்ததுனால தான் லேட்டாக இருக்குது. இந்த 1/2 hour டிலேக்கு மேலே கிராசிங்கில் மாட்டி டிலே ஆகாமல் இருந்தால் சரி. ஏன்னா இந்த ட்ரெயினுக்கு திருவாரூர் டு மயிலாடுதுறை, மயிலாடுதுறை டு சிதம்பரம் இந்த ஸ்ட்ரெச்சில் தான் கிராசிங்கே வரும். மயிலாடுதுறையில் இதோட ஆப்போசிட் ட்ரெயின் தாம்பரம் டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸை பார்க்கலாம். 25 நிமிஷம் டிலேவோட 9:52க்கு நம்ம திருவாரூர் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். திருத்துறைப்பூண்டி நான் கவர் பண்ணல, ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து நான் நின்றுட்டே தான் இருந்தேன் வெளியே. இப்போ தான் வந்து ஒரு நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். அதனால் அடுத்து மயிலாடுதுறையில் பார்க்கலாம். திருவாரூரில் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், செம்ம கூட்டம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்டர்சர்வ்லேயும் சரி, ரிசர்வ்லேயும் சரி. ஓகே கைஸ், மயிலாடுதுறையில் பார்க்கலாம். 32 நிமிஷம் டிலேவோட 10:40க்கு நம்ம மயிலாடுதுறையை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். மெயின் லைனில் ஒரு முக்கியமான ஜங்ஷன்னா நம்ம மயிலாடுதுறை ஜங்ஷன் தான். தஞ்சாவூர் லைனும் திருவாரூர் லைனும் இங்கேருந்து தான் பிரியுது.
காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த லைனில் வர ட்ரெயின்ஸாக இருந்தாலும் சரி, திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் இந்த லைனில் வர ட்ரெயின்ஸாக இருந்தாலும் சரி, ஜாயிண்ட் ஆகிற ஒரே இடம் நம்ம மயிலாடுதுறை ஜங்ஷன் தான். மயிலாடுதுறையில் நம்ம ட்ரெயினுக்கு அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. ஆனால் நம்ம ட்ரெயின்லேருந்து மயிலாடுதுறையில் நிறைய பேர் இறங்குவாங்க, நான் பார்த்துருக்கேன். சரி வாங்க, நம்ம தாம்பரம் டு ராமேஸ்வரம் பாம்பன் எக்ஸ்பிரஸ் 2வது பிளாட்ஃபார்ம் ஆப்போசிட்டில் வந்துட்டானான்னு பார்க்கலாம். இந்த ட்ரெயின் தாங்க 16103 தாம்பரம் டு ராமேஸ்வரம் பாம்பன் எக்ஸ்பிரஸ். இன்னையிலேருந்து தான் இந்த ட்ரெயினு முத்துப்பேட்டை, அதிராம்பட்டினம், பேராவூரணி இந்த 3 ஸ்டேஷனையும் ஃபஸ்ட் டைம் நிற்க போகுது. அதனால் இன்றைக்கி இந்த ட்ரெயினுக்கு செலிப்ரேஷன் முத்துப்பேட்டை, அதிராம்பட்டினம், பேராவூரணியில் இருக்கும். இந்த ட்ரெயின் மிட் நைட்டில் கிராஸ் ஆகிறதுனால செலிப்ரேஷனுக்கு வருவாங்களான்னு தெரியல. இந்த ட்ரெயினில் கூட பரவாயில்ல கைஸ், அண்டர் சைடில் கம்மியான கூட்டம் தான் இருக்குது. நம்ம ட்ரெயினில் தான் நிற்கவே முடியாத அளவுக்கு இருக்குது. ஃபைனலாக நம்மளோட டெஸ்டினேஷனான சிதம்பரம்க்கு 32 நிமிஷம் டிலேவோட 11:15க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். நம்ம சிதம்பரம்லாம் எப்போதுமே இந்த ட்ரெயினுக்கு நல்ல கூட்டம் இருக்கும். ரிசர்வ்லேயும் சரி, அண்டர்சர்வ்லேயும் சரி நல்ல கூட்டம் இருக்கும். ஏன்னா சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு வந்துட்டு அப்புறமா ரிட்டன் சென்னை போகிறவங்க இந்த ட்ரெயினை தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா நைட்டு 10:45க்கு வந்துட்டு காலையில் 3 மணிக்கு இந்த ட்ரெயின் தாம்பரமில் கொண்டு விட்டுரும். அதுக்காக இந்த ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த ட்ரெயினில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சிதம்பரம் ஸ்டேஷனில் ரீலோட் பண்ண ஒர்க்லாம் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஆனால் செகண்டு பிளாட்ஃபார்மு, தேர்டு பிளாட்ஃபார்மு அவங்க பண்ணவே இல்லை கைஸ். பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களானே தெரியல. எனக்கு இன்றைக்கி இந்த ஜேர்னி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் இன்றைக்கி எக்ஸைட்மெண்ட்டோடு வந்ததே பேராவூரணி, அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டையில் செலிப்ரேஷனை பார்க்க தான். அதுக்காக தான் நல்லா கவர் பண்ணணுமே, அண்டர் சர்வில் வந்தால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு தான் தேர்ட் ஏசியில் புக் பண்ணி வந்தாச்சு. தேர்ட் ஏசியில் காரைக்குடி டு சிதம்பரம் 545 ரூபா, ரொம்ப அதிகம் தான். அண்டர் சர்வில் காரைக்குடி டு சிதம்பரம் வெறும் 85 ரூபா தாங்க. 11:19க்கு நம்ம பாம்பன் எக்ஸ்பிரஸ் சிதம்பரம்லேருந்து கிளம்பிடுச்சு. இதுக்கடுத்து இந்த ட்ரெயின் திருப்பாரிப்புலியூர் ஒரே ஒரு ஸ்டாப் தான். அதுக்கடுத்து டேரெக்டாக விழுப்புரம் தான். விழுப்புரமுக்கு இந்த ட்ரெயின் எப்போதுமே 1 ஹவருக்கு முன்னாடியே போய் ரீச் ஆயிடும். விழுப்புரமில் லோக்கோ சேஞ்ச் பண்ணுவாங்க. டீசல் லோக்கோலேருந்து எலக்ட்ரிக் லோக்கோவாக சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் செங்கல்பட்டு வழியாக தாம்பரமுக்கு காலையில் 3:10க்கு போய் ரீச் ஆகிடும். இந்த ரீபப்ளிக் டே ஸ்பெஷல் விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்திருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல விளாக்கில் பார்க்கலாம். பாய் கைஸ். முன்னாடி உள்ள அண்டர் சர்வில் தான் கூட்டமாக இருக்கும் பார்த்தா பின்னாடி அதை விட இருக்குது கைஸ். ஸ்டாண்டிங்லேயே நிற்க முடியாமல் போயிட்டுருக்காங்க. நல்ல வேலை இன்றைக்கி மத்தியானம் கரண்ட் அவைலபிலிட்டி பார்த்து புக் பண்ணலன்னா போச்சு கைஸ். விளாக்கும் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி வந்திருக்கவே முடியாது. ஓகே கைஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.